அனைவருக்கும் வணக்கம். உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் சிவபெருமாள் என்னும் நான் உங்களோடு ஒரு சில விஷயங்களை கலந்துரையாட வந்துள்ளேன். உதாரணத்திற்கு 18ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடுகிறது, சட்டசபை கூடுகிறது. இதில் புதிதாக 234 எம்எல்ஏக்களில் 230 பேர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு சட்டசபையில் எப்படி நடக்க வேண்டும் என்று இன்று நாளை 2 நாட்களும் புத்தாக்க பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு சிறப்பான செய்தி. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், இந்த வகுப்பறை முக்கியம் என்று சொல்கிறேன் என்றால், கடந்த 1977ஆம் ஆண்டு முதலாக எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு எம்எல்ஏ, எதுவுமே விவரம் தெரியாத ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் சட்டசபைக்கு காலையில் சுமார் 6:30-7 மணிக்கே நேரத்திலே சென்று புரட்சித் தலைவர் அமரும் இடம் எங்கே என்று கேட்டார். இதோ இந்த இடம்தான் என்று காட்டியவுடன் அதற்கு நேர் அப்படி இருந்த வரிசையில் தனது அதிமுக துண்டை எடுத்து அங்கே போட்டுவிட்டு வந்துவிட்டார். 10 மணிக்கு சட்டசபை ஆரம்பித்த பிறகு அந்த இடத்துக்கு அவர் சென்றார். போய் நேரடியாக புரட்சித் தலைவர் ஐயாவிட்ட போய் கும்பிடு போட்டு திரும்பி பார்த்தா மாண்பு கலைஞர் அவர்களும் அன்பழகனும் அமர்ந்தாங்க. அன்பழகன்கிட்ட போய், ஐயா கொஞ்சம் நீங்கள் எந்திரிக்கிறீங்களா அப்படின்னாரு. எதுக்குன்னு கேட்டார். அவர் எந்திரியா முதல்ல அப்படின்னாரு. அன்பழகன் பயந்துட்டு எந்திரிச்சின்னு என்ன சொல்லு அப்படின்னாரு. நான் காலையிலே வந்து துண்டு போட்டு போனேன், உன்னை யார் இதில் உட்கார சொல்லுறது, எந்திரி இடத்த விடு அப்படின்னு கேட்டவுடனே கலைஞர் முதல்ல கொண்டு, அன்பழகன் ஐயா முதல்ல கொண்டு, புரட்சித் தலைவர் முதல்ல கொண்டு எல்லாமே சிரின்னு சிரிச்சிட்டாங்க, விவரம் தெரியாமல் பண்ணுறாருன்ட்டு. உடனே ஆட்லியை கூப்பிட்டு, புரட்சித் தலைவர்களே அவரை கூப்பிட்டு, பார் மேலே 5வது ரோவில் 3வது இடம் தான் உனது, போய் அங்கே உட்காரு அப்படின்னு சொன்னதை கூட அப்படிங்களா சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு. அப்படி இது ஒரு தமாசுக்காக சொல்கிறது மாதிரி தான் இருக்கலாம். அதே சமயம் அவர் விவரம் தெரியாத எம்எல்ஏ இருக்கார். அந்த மாதிரி சட்டசபை எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த புத்தாக்க பயிற்சி மையம் மட்டும் அல்ல. இன்னொன்று என்னன்னா, ஒரு ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணுங்கிறது முக்கியமாக இருக்குது. உதாரணத்துக்கு போக்குவரத்து துறை அமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. உடுமலைப்பேட்டையில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ போக்குவரத்து துறை அமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. எங்கள் எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு பஸ் வேணும்னு கேட்குறாரு. அப்படின்னா எடுத்தோடனே ஐயா போக்குவரத்து துறை அமைச்சரே எங்கள் ஊருக்கு ஒரு பஸ் வேணும்னு சொல்லக்கூடாது. மாண்புமிகு மேலவை உறுப்பினர் வாயிலாக இதை கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லணும். மாண்புமிகு சபாநாயகர் தான் அதை சிஎம்கிட்ட கன்வே பண்ணணும். இதுக்குன்னு சில மரபுகள் இருக்குது. இதெல்லாம் எப்படி நடந்ததுங்கிறதா இந்த 2 நாள் நிகழ்ச்சி நடக்குது. இது ரொம்ப ஒரு சிறப்பான வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சி. இதுவரைக்கும் அந்த மாதிரி வகுப்பறை நடக்கல. எல்லா புது எம்எல்ஏகளும் நடக்குது. ரொம்ப சிறப்பான செய்தி. நன்றி, வணக்கம்.